வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று தற்போதைய அண்மை செய்தியை திரையில் பார்க்கிறோம். இன்று இரவுக்குள் புயலாக மாற இருக்கிறது. 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது 5 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வந்த நிலையில் தற்போது 8 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்து வருகிறது. முன்பாக மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் தாழ்வு மண்டலம் நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் அதனுடைய சுற்று வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. சென்னையிலிருந்து 720 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் சின்னமானது மையம் கொண்டிருக்கிறது. ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே நாளை மறுநாள் இந்த புயலானது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோந்தா புயல் தீவிர புயலாக கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கரையை கடக்கும் போது 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுவடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.